இன்றைய ஆன்மீக தகவல். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சங்கத்தமிழ், இந்த தமிழிலே தொன்மையான நூல்கள் எல்லாம் இருக்கின்றது. நம்முடைய தமிழுக்கு மிக சக்தி என்ன தெரியுமா? ஆன்மீகமும் தமிழையும் பிரிக்க முடியாது. இரண்டும் தண்டவாளத்திலே இருக்கின்ற இரண்டு அந்த கட்டைகள் போல, ஒன்றில்லாமல் ஒன்றில்லை. தமிழ் இல்லை என்றால் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லை என்றால் தமிழ் இல்லை. சீத களப செந்தாமரை புன் பாத சிலம்பும் பறை இசைப்பாட பொன் அரஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப. விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவல் கந்தர் சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இவற்றையெல்லாம் நாம் அனுதினமும் படித்தால் நம்முடைய தமிழ் உச்சரிப்பு, தமிழ் இழ் வருகிறது பார்த்தீர்களா, தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கும். பொதுவாக நிறைய ஸ்லோகங்களை, நிறைய பக்தி பாடல்களை பாடுபவர்களை பாருங்கள், அவர்களுடைய தமிழ் உச்சரிப்பு நன்றாக இருக்கும். காரணம், தமிழும் தெய்வமும் ஒன்று என்று நினைப்பதால் தான். தமிழால் அவனை வணங்குகின்றோம். தமிழால் அவனை வணங்கும் போது இந்த தேவாரம், திருவாசகம், கந்த புராணம், கந்தர் சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இவற்றையெல்லாம் படிக்கும்போது நம்முடைய தமிழ் அறிவானது விரிவடைகின்றது. ஆகவே தமிழையும் இறைவனையும் நாம் பிரிக்க முடியாது. சிவபெருமானுக்கே மிகவும் பிடித்த மொழி சமஸ்கிருதமும் தமிழும். சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து பிறந்த மொழிகள் இவ்விரண்டும் என்று சொல்வார்கள் பெரியோர். இன்று விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே நாம் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் ஒன்றை அனுதினமும் செய்து கொடுக்க வேண்டும். அது என்ன? தினம்தோறும் இறை வழிபாடு. உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், சின்ன சின்ன ஸ்லோகங்கள், நீங்கள் ஒன்றும் பெரிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு. இப்போதைய குழந்தைகள், இப்போதைய தலைமுறை குழந்தைகள் மிக மிக புத்திசாலிகள். சொல்லிக் கொடுத்தால் உடனே அதனை பற்றி கொள்வார்கள். நம்முடைய கடமை என்ன தெரியுமா? இன்று விநாயகர் சதுர்த்தி, இந்த நன்னாளிலே ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்வோம். என்னவென்றால், காலை குழந்தை குளித்து முடித்தவுடன் குழந்தையை பூஜை அறையிலே அமரச் செய்து ஒரு 10 நிமிடம், அதிகம் வேண்டாம், பள்ளிக்கு செல்ல வேண்டும், நிறைய படிக்க வேண்டும் இருக்கின்றது வாஸ்தவம் என்றாலும், ஒரு 10 நிமிடம் பூஜை அறையிலே அமர வைத்து குழந்தைக்கு சின்ன சின்ன தமிழ் ஸ்லோகங்களை, நான் சமஸ்கிருத ஸ்லோகங்களை கூட சொல்லவில்லை, தமிழ் ஸ்லோகங்கள், தமிழ் செய்யுள்கள், இவற்றை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். அதனால் என்ன ஒரு நன்மை என்றால், அவர்களுக்கு இறை வழிபாடு, இறை ஈடுபாடு அதிகரிக்கும். ஒன்று. இரண்டாவது, அவர்களுடைய தமிழ் உச்சரிப்பு நன்றாக இருக்கும். ழ, ல, இவையெல்லாம் தமிழினுடைய அற்புதமான சொற்கள். ஞ. ஆனால் பெரிய துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கின்ற பல தாய்மார்களுக்கே கூட இவற்றை உச்சரிக்க முடியவில்லை. வாழைப்பழம் என்பதை உச்சரிக்க முடியவில்லை, வாழைப்பழம் என்கின்றார்கள். ஞானம் என்று சொல்ல தெரியவில்லை. ஞா. தமிழினுடைய மிகச் சிறப்பான சொற்கள் இவையெல்லாம். ஞா, ல, ல. அவற்றை குழந்தைகளுக்கு நாம் உதடு பிரித்து அவற்றை எப்படி நாவை நாம் அதுபோல் விரித்து சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் குழந்தைகள் பற்றி கொள்வார்கள். அப்போது அடுத்த தலைமுறையாவது தமிழை ஒழுங்காக பேசும். இன்றைக்கு ஊடகத்திலேயும் சரி, திரைப்படங்களிலேயும் சரி, எல்லாவற்றிலுமே எனக்கு தெரிந்து தமிழ் பாடத்தை எடுக்கின்ற ஒரு ஆசிரியை
நான் வயதையோ பெயரையோ சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு சரியாக தமிழ் பேசவே வரவில்லை. நான் கேட்டேன், எப்படி நீங்கள் தமிழ் ஆசிரியையாக இருக்கின்றீர்கள் என்று. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த காலத்தில் இப்படித்தான் ஐயா. அப்போது இந்த காலத்தில் இப்படித்தான் என்றால் அடுத்த தலைமுறையிலே தமிழ் மொழியை சாக விட்டு விடலாமா? எனக்கு புரியவில்லை உண்மையிலேயே. அவர்கள் சொன்ன வார்த்தை அது. இந்த காலத்தில் இப்படித்தான் ஐயா என்று. ஆகவே தமிழ் மொழி வாழ வேண்டும் என்றால், தமிழ் மொழி செழித்து வளர வேண்டும் என்றால் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். ஆன்மீகம் வளர்ந்தால் தமிழ் மொழி வளரும். ஆன்மீகத்துக்கு கேடு வந்தால் தமிழ் மொழிக்கு கேடு வந்ததாக அர்த்தம். ஒன்றை நன்றாக நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். முதற் தமிழ்ச் சங்கத்தை அமைத்தது சிவபெருமான், முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான் முதலாக தமிழ்ச் சங்கத்தை நடத்தி மாநாட்டையே நடத்தினார். அவையெல்லாம் வரலாறாக இருக்கின்றது. ஆகவே ஏதோ போரி நாத்திகம் பேசிக்கொண்டு தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரித்தோமானால் அதன் மூலமாக நட்டப்படுவது நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய தமிழ் சமூகத்துக்கும் தான். எனவே எதிர்வரும் காலங்களிலே, இன்று நல்ல நாள், விநாயகர் சதுர்த்தி நன்னாள், இன்றைய நாளிலிருந்து ஒரு சபதத்தை ஏற்போம். குழந்தைகளுக்கு நன்றாக தமிழ் பேச கற்றுக் கொடுப்போம். தமிழை ஒழுங்காக உச்சரித்து பேசுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிப்போம். அதற்கு நாம் நன்றாக பேச வேண்டும். ஆகவே நாம் முறையான பயிற்சிகளை மேற்கொண்டு தமிழை ஒழுங்காக பேசி குழந்தைகளுக்கு தமிழை நன்றபடியாக சொல்லிக் கொடுத்து எதிர்வரும் தலைமுறையிலே தமிழ் என்பது அற்புதமான மொழி என்பதை அவர்களை உள்ளார உணரச் செய்வோம். நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் தமிழ் மொழியை மிகவும் அழகாக பேசுகின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழகத்திலே தான் நாம் தமிழ் மொழியை அதனுடைய சுவை தெரியாமல் பேசுகின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்களிலே தமிழ் மொழியை நன்றாக பேசுவதற்கு நாம் அடுத்த தலைமுறையை மீட்டெடுப்போம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.